ஆர்சன் வெங்கரோட 1000வது ஆர்சனல் மேட்ச். ஆர்சனலை வந்து படிப்படியா முன்னேற்றி ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது ஆர்சன் வெங்கர். ஆர்சனல் இவ்வளோ பெரிய ஸ்டேடியமை கட்டி சாம்பியன்ஸ் லீக்ல வருஷம் விளையாட வச்சதும் வெங்கர் தான். ஜோசே மொரினியோக்கும் ஆர்சன் வெங்கருக்கும் அப்ப வாய்க்கா தகராறு போயிட்டு இருந்துச்சு. வெங்கர் இஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் இன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இதனால ஆத்திரம் அடைஞ்சு போயிட்டாப்ல வெங்கர். 1000வது மேட்ச்ல நம்ம பாய்ஸை வச்சு சும்மா செல்சியை கட்டங்கட்டி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆர்சன் வெங்கர் இறங்கிட்டாப்ல. அப்போ ஆர்சனலோட கேப்டனா இருந்தது மிக்கேல் ஆர்டெட்டா, தற்போதைய மேனேஜர். மேட்சும் ஆரம்பிக்குது. ஆர்சன் வெங்கர் நினைச்சது நடக்காம எடுத்து 5வது நிமிஷத்துலயே கோலு. அதுக்கப்புறம் மறுபடியும் சும்மா இருந்தானுங்களா, 7வது நிமிஷத்துல ஆண்ட்ரே ஷோல இன்னொரு கோலு. என்னடா இது ஆர்சனலுக்கு வந்த சோதனை, வெறும் 7 நிமிஷத்துல 2 கோலை போட்டு தாக்கிட்டானுங்க. ஆக்ஸ்லே சேம்பர்லின் என்ன பண்றான், 15வது நிமிஷத்துல இன்டென்ஷனலா ஒரு ஹேண்ட் பாலை பண்ணி போடுறான். ஆனா நம்மள மாதிரியே கண்ணு தெரியாத ரெஃபரி என்ன பண்றான், சேம்பர்லினுக்கு ரெட் கார்டை கொடுக்காம கிப்ஸுக்கு ரெட் கார்டை கொடுத்து கிளம்பி போப்பான்னு அனுப்பிச்சிடுறானுங்க. ஈடன் ஹசார்டு அந்த பெனல்ட்டியை கன்வெர்ட் பண்ணிடுறான். இப்போ 11 vs 10 42வது நிமிஷத்துல ஆஸ்கர் ஒரு கோலை போட்டு தாக்குறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் 4-0. செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சு சரி பாவம் 1000வது கேமு விட்டுருவானுங்கன்னு நினைச்சா எங்க விட்டானுங்க, மறுபடியும் ஆஸ்கார் இன்னொரு கோலு. அதுக்கப்புறம் மோ சாலா, மோ சாலா, அதே லிவர்பூல் மோ சாலா தான் ஒரு காலத்துல செல்சியில் இருந்தாப்ல. ஃபர்ஸ்ட் கோலை செல்சிக்கு ஆர்சனலுக்கு எகென்ஸ்டா தான் அடிக்கிறாப்ல. ஆர்சனலோட சோழியை முடிச்சு கட்டிட்டான். 6-0. ஆர்சன் வெங்கரோட 1000வது கேமை அப்படியே குழி தோண்டி புதைச்சு மூடிட்டான்.